வணக்கம் எல்லோருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு தோசையை செய்கிறது எப்படின்னு காட்ட போகிறேன். இதில் 1 கப் உளுந்து கழுவி ஊற வச்சிருக்கிறேன். 1/2 கப் பச்சை அரிசி கழுவி ஊற வச்சிருக்கிறேன் 3 மணித்தியாலம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் குரக்கன் மா எடுத்து வச்சிருக்கிறேன். இது 1 கப் கோதுமை மா எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சம் அரிசி சுவைக்காண்டி கொஞ்சம் மஞ்சள். இப்போ நான் இதை உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். உளுந்து இப்போ அடிக்க போடுறேன். அரிசியும் இதோடைய சேர்த்து நான் ஒன்றாவே அடிக்க போகிறேன். சோறையும் இதுக்க போட்டு நான் முடித்து நான் அடிக்காட்டேன். இது உண்டாது. இப்போ இது வீட்டில் அடிச்சிட்டேன். நான் இதுக்குள்ள விட்டு குழைக்க போகிறேன். அவிச்ச கோதுமை மா. ஸோ இதில் இது போடுறேன் குரக்கன் மா 3 டேபிள் ஸ்பூன். இதுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் கலருக்கு போடுறேன். இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தோசை போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த 3 மாவும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி கலந்து வையுங்கோ. இது 8 மணித்தியாலம் நீங்கள் புளிக்க வைக்கணும். நாங்கள் இந்த குளிர் நாட்டில் இருக்கிறபடியாக இது புளிக்காதவங்களுக்கு இன்றைக்கு நான் இப்போ 7 மணி போல் உங்களுக்கு இதை குழைச்சி வைக்கிறேன். நாளைக்கு பின்னேரம் தான் உங்களுக்கு இரவு சாப்பாட்டுக்கு நான் இந்த தோசையை சுட்டு காட்டுறேன். இப்போ இதை நான் புளிக்க வைக்கிறதுக்கு நான் இப்படி ஒரு ஓவனுக்குள்ளே தான் நாங்கள் வைக்கிறோம். நாங்கள் அப்போ தான் எங்களுக்கு இங்கே புளிக்கணும். நான் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். நீங்கள் அவன் போட தேவையில்லை. நீங்கள் இப்படி வச்சிங்கன்னாலே நாளைக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து அவிய வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு உருளைக்கிழங்கு கறி வைக்கிறதுக்கு நான் இப்போ சட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் போடுவோம். 1 டீஸ்பூன் கடுகு போடுவோம். அதை சீரம் பொறிஞ்சிட்டு இப்போ நாங்கள் வெங்காயம் போடலாம். இப்போ வெங்காயம் வதங்கி வர்ற நேரத்தில் நான் வெட்டி வைக்க கருவேப்பிலையை போடுறேன். வெட்டி போட்டிங்கன்னா எடுத்து அறியாமல் சாப்பிடுவோம். இப்போ வதங்கிட்டு நான் இப்போ தக்காளி பழம் வெட்டி வைக்க பாதி தக்காளி பழம் வதங்கி வைக்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுங்க. இதில் அரைக்கரண்டி கணக்கு மிளகாத்தூள் போட்டால் டேஸ்ட் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்கணும். இப்போ வதங்கிடுச்சு. நாங்கள் இதுக்கு கொஞ்சம் தண்ணி விடுவோம். தண்ணி விட்டு அவிய விடுங்க. கொஞ்சம் தண்ணி அவிஞ்சிட்டுது. நீங்கள் இப்போ இந்த உருளைக்கிழங்கு இப்போ போடுங்க. கிளறி வரைக்கலாம். நீங்கள் கொஞ்சம் வாசனை தூள் வாசத்துக்காண்டி கொஞ்சம் தூள் வாசனை தூளை போட்டு கிளம்பிங்கன்னா கறி தயார். கறி தயார். இப்போ நல்லா புளிச்சிட்டுது. இதுக்கு தேவையான உப்பு போடுவோம். இப்போ இப்படி பிடிச்சிருக்குது. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் தோசையாக சொல்லுவோம். போட்டுட்டு
வெங்காயம் போடணும், நல்லெண்ணெய் போடுறேன். இப்போது தோசை ரெடி. ரெடி ஆகிடுது. இப்போ சாப்பாடு தயார்.